Hi babes, welcome back to my channel Ramala Shifam, my sweet brother-in-law episode 3. லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க ஐக்கால லிங்க் இருக்கும் பாருங்க. கைன் ரொம்ப கோவமா வரான். பாவ் கதவை திறந்ததுமே என்னாச்சு அப்படின்னு கேட்க கைன் அவனோட ஃபோனை காட்டுறான். அதில் பாவும் ஹூயனும் சேர்ந்து ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு ஃபோட்டோவை ஹூயன்னு ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருக்கான். அதுக்கு தான் இவன் கடுப்பாகிறான். ஆனால் பாவ் அசால்ட்டான் நல்லா இருக்கல அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படின்னு கேட்க நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன் கோவமாக கேட்குறான். நான் என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி போட்டால் உனக்கு என்ன ஆகுது அப்படின்னு கோவமாக கேட்குறான். எனக்கு என்ன ஆகுதா? நம்ம ரெண்டு பேருக்குள்ள இத்தனை நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி ஒன்னால் இந்த மாதிரி பேச முடியுது அப்படின்னு கைன்னு கேட்க இத்தனை நடந்துச்சான். என்ன நடந்துச்சு? இது வரைக்கும் நீ என்னை ஹர்ட் தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறான். ஹர்ட் பண்ணியிருக்கேனா? நான் எங்கே உன்னை ஹர்ட் பண்ணேன் அப்படின்னு கைன் கேட்க சொல்லப்போனால் எனக்கு லைட்டாக அந்த ஹர்ட்டிங் பிடிச்சிருந்துச்சு, இருந்தாலும் ஹர்ட் பண்ணுறது தானே அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறான் பாவ். அப்போ ஹூயன் என்னோட ஒய்ஃப் ஆக போகிறான். ஆனால் நீ தான் எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு கேட்குறான். நீ மட்டும் என் சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இன்னொருட்டும் நான் அவனை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு கைன் கோவமாக சொல்ல இது வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்திருக்கு? ஒரு 2-3 டைம் நம்ம ரெண்டு பேரும் ஒன் நைட் ஸ்டாண்டில் இருந்திருக்கோம், அவ்வளோதானே. ஸோ நீ என்னை பார்த்தா எனக்கு என்ன, பார்க்கலன்னா எனக்கு என்ன அப்படின்னு அவன் அசால்ட்டாக சிரிச்சுட்டு நக்கலாக சொல்ல கைன் கடுப்பாயிட்டு அங்கேருந்து போயிடுறான். அடுத்த சீனில் கைன் வீட்டுக்கு போகிறான் போல. அவள் வண்டியை நிறுத்திட்டு இந்த பக்கம் நடந்து போக அப்போ தூரத்தில் ஹூயன் யாரோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க. அவங்கள பார்த்த கைனுக்கு லைட்டாக டவுட் வருது. அவன் உடனே பாவுக்கு கால் பண்ணி நீ வீட்டில் இருக்கியா, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ 1 மந்த்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் காட்டுறாங்க. ஹூயன் ஆக்சுவலாக லெஸ்பியன் போல. அவள் கூட ஒரு பொண்ணு இருந்தால அவங்க ரெண்டு பேர் லவ்வர்ஸு. அந்த பொண்ணு இருக்கால ஹூயன் கூட இருந்த பொண்ணு, அந்த பொண்ணும் பாவும் வந்து கிளாஸ்மேட்ஸ். அதனால ஹூயனை கூட்டிகிட்டு அந்த பொண்ணு பாவோட வீட்டுக்கு வந்திருக்கா. அப்போ பாவ் அவங்களுக்கு தண்ணி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இது என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல அதான் எனக்கு தெரியுமே, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா படிச்சிங்க, கொஞ்ச நாளைக்கு ஒன்றா ரூம்மேட்டாக கூட இருந்துக்கிங்க அதானே அப்படின்னு ஹூயன் கேட்குறான். அதானே, என்னை பேசவே விட மாட்டியே அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்யூட்டாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹூயன் கூட இருக்க பொண்ணு பாவ்கிட்ட பாவ் நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கோ அப்படின்னு நம்மளே கெஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க, இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் ஏதோ ப்ரெஷர் பண்ணதால வீட்டுக்காக சும்மா பேருக்கு ஒரு கல்யாணம் அப்படின்னு பண்ணுறதுக்காக பாவை கூட சேர்ந்து நடிக்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் என்னோட கெஸ்ஸு. நடந்த விஷயத்தை எல்லாமே இப்போ பாவ் கைன் கிட்ட சொல்லிடுறான். அப்படின்னா இந்த பிளான்லாம் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சுட்டு என்கிட்ட சொல்லாமல் இருந்தே அப்படின்னு கேட்க நான் அவகிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், ப்ராமிஸ் எல்லாம் நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், இதை நீயே கண்டுபிடிச்சதாவே வச்சுக்கலாம் அப்படின்னு பாவ் சொல்ல அதுக்கு கைன் கேட்குறான். ஒருவேளை உண்மையாலுமே உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருந்திருந்தா என் சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்க நீ ஒத்துக்கிட்டு இருப்பியா அப்படின்னு கேட்க உன் மேலே ஃபீலிங்ஸா? நீயே கல்யாணமானவன், உன் கூட உன் மேலே எப்படி எனக்கு ஃபீலிங்ஸ் வரும் அப்படின்ட்டு சரி எனக்கு டைம் ஆச்சு நீ கிளம்புறியா, நான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு அவன் என்னமோ எடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கிளம்புறான். அப்போ கைன் சிரிச்சுக்கிட்டே அவன் பக்கத்தில் வரான். எதுக்குடா என் பக்கத்தில் வர அப்படின்னு அவன் பயந்துக்கிட்டே பின்னாடி போக கைன் பக்கத்தில் வந்து அவன் கையை பிடிக்க பாவ் பயந்துக்கிட்டு அங்கேயே உட்காந்துடுறான். நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்கேன், உனக்கு நான் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுத்தாகணும் அப்படின்னுட்டு ரொமான்டிக்காக அவன் பக்கத்தில் போக ஆனால் இதெல்லாம் உன் சிஸ்டரோட ஐடியா தானே அப்படின்னு சொல்ல இருக்கட்டும், ஆனால் என்கிட்ட போய் சொன்னது நீ தானே அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லை, நீ எக்யூப்மெண்ட் வேற கையில் ரெடியாக வச்சிருக்க, உனக்கு இப்போ பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல வேண்டாம் எனக்கு இப்போ இந்த கேம் எல்லாம் விளையாட பிடிக்கல அப்படின்னு பாவ் சொல்கிறான். ஆனால் வாயால் தான் சொல்கிறான், ஆனால் பையன் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கான் போல. சிரிச்சுக்கிட்டே நான் இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்ல நீ ரெடியாக இருக்கிறியோ ரெடியாக இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு கைன் பக்கத்தில் போகிறான். அதோட சீனை கட் பண்ணிட்டாங்க, எதையும் காட்டலை. அடுத்த நாள் கைனும் பாவும் ஒன்றா காலேஜ்லேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ட்ரா வரான். அதுதான் கைனுடைய ஒய்ஃபு. அவள் பாவை இவனை ஒன்றா பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் நாங்கள் உள்ள கேட் கிட்ட மீட் பண்ணோம் அதான் அப்படின்னு சொல்ல ஆமாம் ஹூயன் என்கிட்ட சொல்லியிருக்கான் நீ கைனோட ஸ்டூடெண்ட் இல்லை அப்படின்னுட்டு. பாவோடைய கையில் என்னமோ காய மாதிரி இருக்குது, அதான் நேற்று நைட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணாங்கல்ல அதில் நடந்த சின்ன ப்ரூஸ் போல். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அவன் சமாளிக்கிற மாதிரி அது வந்து நான் பாக்ஸிங் பண்ணுவானா, ஸோ அந்த ரேப்பிங் கொஞ்சம் டைட்டாக பண்ணிட்டேன் அதான் அப்படின்னு சொல்கிறான். சரி நீ கால் பண்ணிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு கைன் ரா கிட்ட கேட்க நான் கால் பண்ணேன், நீ எங்கே என் கால் எடுக்கிறேன், ரிங்கும் போக மாட்டேங்குது எந்த வைப்ரேஷனும் இல்லை, அதான் நானே உன்னை பார்க்கறதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன் அப்படின்னுட்டு. அம்மாவும் அப்பாவும் இன்னைக்கு நைட்டு டின்னர் அங்கிள் வீட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நீ சீக்கிரமாக இன்னைக்கு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல
சரி நான் வரேன், நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னுட்டு கைன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். பாவும் பின்னாடியே போக போகிறான். அப்போ ட்ரா அவனை நிற்க வச்சு, உங்களுடைய வெட்டிங் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை இன்னும் நிறையா வேலை இருக்குது, அதனால் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னுடைய வெட்டிங்க்கு தான் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியல. கைன் அதிலெல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னுட்டு, சரி நீ என்கிட்ட ஹானஸ்ட்டாக ஒரு பதில் சொல்லுவியா அப்படின்னு கேட்குறான். என்ன அப்படின்னு கேட்க, நீ கைனை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறான். ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு பாவு கேட்க, இல்லை அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க, இல்லை அவர் ரொம்ப நல்ல டீச்சராச்சே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்ல, இல்லை அவர் கொஞ்ச நாளாக இப்போ சரியில்லை, காலையில் சீக்கிரமாக போயிடுறாரு, ஈவினிங் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, ஃபோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ என்னமோ எனக்கு அவர் மேலே டவுட்டாக இருக்குது, நீ அவர் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்க, அவன் ஆல்ரெடி ஒரு கண்ணு வச்சுட்டு தானே இருக்கான், சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாவ சொல்கிறான். அப்போ ட்ராவுடைய ரைடு அங்கே வந்துடும். சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ட்ரா அங்கேருந்து போயிடுறா. அன்னைக்கு நைட்டு கைனுக்காக ட்ரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அழகாக ஒரு லாண்ட்ரி போட்டு அவனுக்காக வந்ததுமே பின்னாடி வந்து போய் ஹக் பண்ணுறான். எப்படி இருக்கேன் ட்ரெஸ் அப்படின்னு கேட்க, நீ வர வர ஓவராக ஷாப்பிங் பண்ணுற போல அப்படின்னு அவன் அசால்ட்டாக கண்டுக்காத மாதிரி பேசுகிறான். அதுக்கு அவள் சோகமாயிடுறான். இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் நிறையா ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீ தான் இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்ல, அது எதுவுமே அவன் காதில் போட்டுக்கிட்ட மாதிரி இல்லை. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, அவன் பின்னாடி இருந்து லைட்டாக ஹக் பண்ணிட்டு, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், கொஞ்ச நாளாக அவங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க குழந்தை வேணும்னு, நம்மளும் அதை பற்றி சீக்கிரமாக பேசணும் அப்படின்னு மெதுவாக அவன் முதுகில் கை வைக்க, அவன் திரும்பி அவளை பார்த்து, இதை பற்றியெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறான். அப்புறம் அவன் குளிக்க போக போகிறான். அப்போ அவன் ஃபோனில் யாரோ டெக்ஸ்ட் பண்ண, உடனே ஓடி வந்து அவனோட ஃபோனை எடுக்கிறான். பாவ் தான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான் போல. உடனே அவன் ஃபேஸில் ஸ்மைல் வந்துடுது. அதெல்லாம் அவன் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். கொஞ்ச நாள் நம்ம எங்கேயுமே வெளியில் போகிறது இல்லைல்ல, நம்ம 2 பேர் ஒன்றா சேர்ந்து ஜப்பானுக்கு ட்ரிப் போகலாமா அப்படின்னு கேட்க, அடுத்த மாதம்னு சொல்கிறான். சாரி அடுத்த மாதம் நான் ரொம்ப பிஸி, எனக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். வேணும்னா நீ உன் ஃப்ரெண்டு இல்லைன்னா உன்னோட கொலீக் யாரையாச்சும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல, இல்லை டூருன்றது அப்படி கிடையாது, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போனால் நல்லாயிருக்கும், அது மட்டும் இல்லை நம்ம 2 பேர் போகிறதுக்கே 2000 ஆகும் அப்படின்னு சொல்ல, அவன் ஃபோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, 2000 ஓகே அப்படின்னு சொல்ல, அப்படின்னா 2000 நீ தருவியா அப்படின்னு ட்ராக் கேட்க, அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் நீ என் கூட வரணுமே அப்படின்னு சொல்ல, அவன் ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தால, டெக்ஸ்ட் பண்ணி முடிச்சிட்டான் போல. அவளை பார்த்து, நான் உனக்கு 5000 தரேன், ஆனால் என்னை மட்டும் கூப்பிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் குளிக்க போனதுமே இவளுக்கு தான் ஆல்ரெடி அவன் மேலே டவுட் இருக்குல்ல, உடனே ஃபோனை எடுத்து பார்க்குறான். ஃபோனில் பாஸ்வேர்டு இருக்குது. இவளுக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்டெல்லாம் போட்டு போட்டு பார்க்குறா. அவளால் அதை ஓப்பன் பண்ண முடியல. அப்போ அவளுக்கு ஒரு ஐடியா வருது. அவளுடைய சிஸ்டர் இன்லா இருக்கால, அதான் ஹூயனுக்கு கால் பண்ணி, ஒருவேளை அவங்களுடைய பேரண்ட்ஸ் வெட்டிங் ஆனிவர்சரியாக இருக்குமோ அப்படின்ற டவுட்டுக்காக, அம்மா அப்பாவுடைய வெட்டிங் ஆனிவர்சரி எப்போன்னு சொல்லு, நான் உங்களுக்காக டின்னர் பிளான் பண்ணணும் அப்படின்னு கேட்க, அவள் டேட் சொல்கிறான். அந்த டேட்டை அவள் ட்ரை பண்ணி பார்க்க, அவன் நினச்ச மாதிரியே அதுதான் அவன் பாஸ்வேர்டாக வச்சுருக்க. ஃபோன் ஓப்பன் ஆகிடுது. அவன் உடனே யாருக்கு இவன் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு எடுத்து பார்த்தா பாவுக்கு தான் பண்ணியிருக்கான். நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருக்கியா, நம்ம 2 பேரும் ஒன்றா வெளியில் பார்பிக்கு சாப்பிட போகலாம் அப்படின்னு கேட்க, அவன் ஓகேன்னு சொல்ல, இவன் ஷியோர் பேப் அப்படின்னு சொல்கிறான். பேபா யார் பேப் அப்படின்னு பாவு கேட்க, 2 பேரில் யார் ஸ்மாலாக இருக்காங்களோ அவங்க தான் பேப் அப்படின்னு கைன் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். இதெல்லாம் படிக்கும்போதே அவளுக்கு டவுட்டு வருது. அப்புறம் ஃபோட்டோஸ் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நிறைய எடுத்திருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. இவன் மடியில் அவன் படுத்துக்கிட்டு 2 பேரும் க்ளோஸாக பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்ததுமே அவளுக்கு கன்ஃபார்மே ஆகிடுது. இருந்தாலும் அவளால் இதெல்லாம் ஜீரணிக்க முடியல. ஏன்னா வந்து ஹூயன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனாச்சுல்ல. ஸோ என்ன நடக்குதுங்க, நமக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு அவள் முழிச்சுக்கிட்டே இருக்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ வேவ்ஸ். பை.